எரர்ஸ் வரும்போது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி you have to understand the types of errors. The types of errors. The errors எல்லாம் எப்படி எல்லாம் வர முடியும் அப்படின்னு சொன்னாக்க, one of them being error of commission. Error of commission. Another one being error of omission. Another one being error of principle. The last one being compensating error. Compensating error. These are the four broader classification we can have. Error of commission, error of omission, error of principle and compensating error. இந்த எரர் ஆஃப் கமிஷன் இருக்கு இல்லையா, அத ரெண்டு பிராடர் பாயிண்டா பிரிக்கிறேன். கமிஷன் சொன்னால் செஞ்சேன் ஆனா தப்பா செஞ்சிட்டேன் அப்படிங்கிறது தான் எரர் ஆஃப் கமிஷன். செஞ்சேன் தப்பா செஞ்சிட்டேன்னா எரர் ஆஃப் கமிஷன். ஐ கமிட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சேன் தப்பா செஞ்சிட்டேன் அப்படிங்கிறது எரர் ஆஃப் கமிஷன். அதுல ரெண்டு விதமா வரும். ஒன்னு போஸ்டிங்ல ஏற்பட்ட எரர், போஸ்டிங், இன்னொன்னு காஸ்டிங். இன்னொன்னு காஸ்டிங். ஓகே, போஸ்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, ராங் சைட் போஸ்டிங் குள்ளார நமக்கு ராங் சைட் போஸ்டிங். ஓகே, ராங் சைட் போஸ்டிங். ஓகே, ஆர் ராங் அக்கவுண்ட் போஸ்டிங். ராங் அக்கவுண்ட் போஸ்டிங் ஆர் ராங் வேல்யூ போஸ்டிங். இவைகள் எல்லாம் போஸ்டிங்ல ஏற்படுற எரர்ஸ். ராங் சைட் அப்படிங்கிறது பதிலா டெபிட் சைட்ல போட வேண்டியதை கிரெடிட் சைட்லயோ, கிரெடிட் சைட்ல போட வேண்டியதை டெபிட் சைட்லயோ வைஸ் வெர்சா போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அது பேர் போஸ்டிங் எரர். எரர் ஆஃப் போஸ்டிங் அண்ட் அல்டிமேட்லி இட்ஸ் அ கமிஷன். அதே சமயத்தில் அக்கௌண்டிங்ல வரும்போது அக்கௌண்ட்ஸ் ராஜ் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல போறது பதிலா ராஜா அப்படிங்கிற அக்கௌண்ட்ல ஒரு நேம், ஒரு இனிஷியல் தானே ஜாஸ்தி, ஒரு லெட்டர் ஜாஸ்தி உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டு மாத்தி போட்டுருக்கலாம். அல்லது வைஸ் வெர்சா ராங் அக்கௌண்ட். டெட்டாஸ் பதிலாக கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல போட்டிருப்பாங்க, ஒரு டெட்டாஸை டெபிட் பண்றது பதிலாக கிரெடிட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து போஸ்டிங் எரர் ரிலேட்டட் டு தி அக்கௌண்ட். வேல்யூ வரும்போது 235 போடுறதுக்கு பதிலாக ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் கொண்டு போகும்போது மிஸ் லீட் ஆயிட்டு கம்யூனிகேஷன்ல 253 மாத்தி எழுதியிருக்கலாம், ஸ்தானங்கள் மாத்தி போட்டிருக்கலாம், பிளேஸ். இது வந்து வேல்யூ பேஸ்ட் எரர்ஸ். தீஸ் ஆர் த செட் ஆஃப் எரர்ஸ். இதெல்லாமே போஸ்டிங்ல வரும். காஸ்டிங்ல வரும்போது ரெண்டா பிரிக்கிறேன். அகைன் இதுல we have two errors here. One is overcasting, another one is undercasting. அதாவது 5 plus 3 10 எழுதிட்டாங்க, கூட்டினா 8 வந்திருக்கணும், 10 எழுதிட்டாங்க அப்படி சொன்னாக்க அது பேர் ஓவர் காஸ்டிங். அதுக்கு பதிலா 5 plus 3 6 எழுதிட்டாங்க அப்படி சொன்னாக்க அது பேர் அண்டர் காஸ்டிங். செஞ்சேன் தப்பா செஞ்சுட்டேன். காஸ்டிங் அப்படிங்கிறது டோட்டலிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டோட்டலிங். ஓகே, டோட்டலிங் எரர். Okay, now we have omission. Omissionல ரெண்டு விதமான எரர் இருக்கு. Two types of error. One is partial omission. Partial omission, right? Another one is complete or full omission. Complete or full omission. Partial or complete omission. Okay, partial omission என்ன அர்த்தம்? See, இப்ப சேல்ஸ் லெட்ஜர் போடுறீங்க, சேல்ஸ் புக் போடுறீங்க.
சேல்ஸ் புக்ல ஏ அப்படிங்கிறவருக்கு 100 ரூபாய்க்கு வித்தீங்க, பி அப்படிங்கிறவருக்கு 50 ரூபாய் வித்தீங்க, டோட்டல் 150. இந்த சேல்ஸ் புக்ல இருந்து எங்க போகும்? சேல்ஸ் அக்கவுண்ட்ல போகணுமா இல்லையா? அப்ப சேல்ஸ் அக்கவுண்ட்ல என்ன பண்ணிட்டீங்க? சேல்ஸ் அக்கவுண்ட்ல this total will be posted in the credit side, sundries from sales book. ஓகே, அதே மாதிரி உள்ளார இருக்கக்கூடிய பார்ட்டிஸோட நேம் எங்க போகணும்னா அந்த கன்சர்ன் பீப்புளோட பேர்ல போகணும். ஏ அக்கவுண்ட், ஏ அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல போயிருக்கணுமா இல்லையா? போட்டாங்க 100. ஆனா பி அக்கவுண்ட் போஸ்ட் பண்ண மறந்துட்டாங்க. ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டே போஸ்ட் பண்றாங்க. ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போகணும்ப்பா. 100 ஐட்டம் இருக்கு. 100 ஏ பி சின்னு 100 பேருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏவை டிக் பண்ணா, பிஏ டிக் பண்ணா, சிஏ டிக் பண்ணா, டிஏ விட்டுட்டு இஏ டிக் பண்ணிட்டான். திஸ் இஸ் கால் எரர் ஆஃப் ஒமிஷன். ஒன்லி ஒன் அக்கௌண்ட் இஸ் அஃபெக்டட், ஒன்லி த பார்ட்டிஸ் அக்கௌண்ட். இதை நீங்க ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேர் வில் பி a trouble of tallying. ரைட். கம்ப்ளீட் ஒமிஷன் என்ன அர்த்தம்னா, ஒரு ரெக்கார்டை ஃபுல்லா ஒமிட் பண்ணிட்டாங்கன்னா அது பேர் கம்ப்ளீட் ஒமிஷன். ஓகே, கம்ப்ளீட் ஒமிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ் கம்ப்ளீட்லி ஒமிட்டட், சேல்ஸ் கம்ப்ளீட்லி ஒமிட்டட். அப்ப எரர் ஆஃப் ஒமிஷன் அதுவும் கம்ப்ளீட்டடா இருந்தா என்ன சார் பண்ணலாம்? ஜஸ்ட் பாஸ் என்ட்ரி போடாம விட்டுட்டீங்க, போடுங்க. பார்ஷியல் ஒமிஷனா இருந்தால் எது மிஸ் ஆச்சோ அது மட்டும் பண்ணா போதும். இது வந்து ரெண்டுமே விட்டீங்க, டெபிட் சைடும் விட்டீங்க, கிரெடிட் சைடும் விட்டீங்கன்னா அது பேர் கம்ப்ளீட் ஒமிஷன். தென் யூ ஹேவ் டு பாஸ் என்ட்ரி. And error of principle, error of principle, error of principle அப்படிங்கிறது என்னன்னா, கேபிட்டல் டிரான்சாக்ஷனை ரெவென்யூ டிரான்சாக்ஷனாவோ அல்லது ரெவென்யூ டிரான்சாக்ஷனை கேபிட்டல் டிரான்சாக்ஷனாவோ எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அது பேர் error of principle. This is called error of principle. Is that okay? For example, okay, wages paid rupees, okay, wages paid rupees 1000 for installation of an asset or a machine of a plant and machinery. அப்ப இதுக்கு என்ன ஜெர்னல் என்ட்ரி வரணும்? இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்? எதை போய் டெபிட் பண்ணி இருக்கணும்? பிளான்ட் அண்ட் மெஷினரியை. ஏன்னா the 1000 rupees you paid for the wages is the capital payment. கேபிட்டல் பேமெண்ட்னா அந்த அசெட் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணி இருக்கணும். இவங்க வேஜஸ் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் கால் எரர் ஆஃப் பிரின்சிபல். எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு சொன்னா ரூலை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ரூல்லையும் லாஸ்ட் எல்இ இருக்கு, பிரின்சிபல்லையும் எல்இ இருக்கு. அப்படின்னா அக்கௌண்டிங் ரூல்ல கிளாரிட்டி இல்லைன்னா அதுல ஏற்படுற தப்பு பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல் நம்ம சொல்லலாம். The last error being compensating error. This will be called compensating error. Compensating error அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஓகே, டெபிட் சைட்லையும் கிரெடிட் சைட்லையும் 100 ரூபாய் தப்பா போட்டுறது. டெபிட் சைட்லையும் கிரெடிட் சைட்லையும். ஓகே, இந்த சைட்லையும் ஒரு 100 ரூபாய் கம்மி, இந்த சைட்லையும் ஒரு 100 ரூபாய் கம்மி. டெபிட் சைட்ல டோட்டல் போடும்போது அண்டர் கேஷ் பண்ணி இருக்கிறாங்க, கிரெடிட் சைட்லையும் அண்டர் கேஷ் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு தப்பு இன்னொரு தப்போட காம்பன்சேட் ஆயிடுச்சு. அல்லது டெபிட் சைட்ல ஒரு இதுல 100 கம்மியாகவும் டெபிட் சைட்ல இன்னொன்னுல 100 அதிகமாகவும் போட்டாங்க. டெபிட் சைட்ல கம்மியா இருக்கே, இன்னொரு இடத்துல அதிகமா போட்டானே, எரருக்கு எரர் சரியாயிடுச்சு. So you cannot locate this error, compensating error. அதே மாதிரி ஆர் கிரெடிட் சைட்ல 100 rupees கம்மியாகவும் அதே கிரெடிட் சைட்ல இன்னொரு அக்கௌண்ட்ல 100 rupees அதிகமாகவும். அப்படின்னா ரெண்டு எரர் நடந்திருக்கு. இந்த ரெண்டு எரர், ஒரு எரருடைய இம்பாக்டை ஆஃப்செட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா காம்பன்சேட்டிங். ரெண்டுக்கு மேல இருக்கக்கூடிய எரர்ஸ், இதுதான் காம்பன்சேட்டிங். ஒரு எரரா இருக்க முடியாது, இட்ஸ் ஒன் ஆர் மோர் எரர்ஸா இருக்க முடியும். Now these are the errors, are there. நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ப்ளூ கலர்ல சொல்லி இருக்கிறான் இல்லையா, என்னென்ன இருக்கு? So what are the things are there?
complete omission as well as compensating and this one in the block. இந்த எல்லா பிளாக்கும் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க errors cannot be disclosed or error doesn't affect the trial balance. Trial balance could not find these errors. அப்படின்னா TB பேலன்ஸ் ஆயிடும், ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிடும். ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகலன்னா ஏதோ தப்பு இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த மூணு விதமான எரர், ஒரு என்ட்ரி மொத்தமா விட்டுட்டீங்க, ஒரு என்ட்ரி இருந்தால் டபுள் என்ட்ரி, ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் இருக்கணும், டெபிட் செல்ல போட்டு கிரெடிட் செல்ல போடலன்னா டேலி ஆகாது. ஓகே, ஆனா டெபிட் செல்லையும் போடல கிரெடிட் செல்லையும் போடலன்னா டேலி ஆகும், ஆனா தப்பு தானே. ஸோ அப்போ டேலி ஆயிடுச்சுன்னா தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிடுச்சுன்னா தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. There may be chances of these kinds of error. என்னது? complete omission, principal error and compensating error. இந்த மூணு விதமான எரர்ஸ்க்கு வந்து we may have the trial balance tallying also, where the trial balance could not disclose the errors. See, errors: error of commission, error of omission, error of principal, compensating error. எரர் ஆஃப் கமிஷன்ல போஸ்டிங்கும் இருக்கும், கேஸ்டிங்கும் இருக்கு. போஸ்டிங்ல ராங் சைட் அண்ட் ராங் அக்கௌண்ட் ரெண்டையும் சேர்த்துக்கலாம், ராங் வேல்யூவா இருக்கலாம். கேஸ்டிங்ல அண்டர் கேஸ்டிங் இருக்கலாம், ஓவர் கேஸ்டிங் இருக்கலாம். ஒமிஷன்ல பார்ஷியல் கம்ப்ளீட் ஒமிஷன். எரர் ஆஃப் பிரின்சிபல்ங்கிறது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ரெவன்யூ கேபிட்டல் ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா அது பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல். காம்பன்சேட்டிங் எரர் அப்படின்னு சொன்னாக்க டூ ஆர் மோர் எரர்ஸ் ஆஃப்செட் ஒன் எரர் due to the other errors. Okay, offset அப்படின்னா ஒரு எரரை இன்னொரு எரர்னால சரியாயிடுது அப்படின்னா நம்மளால டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. எதெல்லாம்? காம்பன்சேட்டிங் எரர், எரர் ஆஃப் பிரின்சிபல், எரர் ஆஃப் ஒமிஷன்ல கம்ப்ளீட் ஒமிஷன். இந்த மூணு விஷயங்களும் not located by trial balance. ட்ரையல் பேலன்ஸ்னால லொகேட் பண்ண முடியாது, ஏன்னா ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிடும். இஸ் தட் கிளியர்? கம் ஆன். See, accounting cycle already we know. cash business transaction ல இருந்து நாம journal entry எழுதுவோம். இது ஒரு route, or the other route being subsidiary books plus journal proper போடுவோம். இது இன்னொரு route. இதுல இருந்து ledger, இதுல இருந்து ட்ரையல் பேலன்ஸ், இதுல இருந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஹேஸ் த்ரீ கிளாசிஃபிகேஷன்ஸ். ட்ரேடிங் அண்ட் P&L அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ட்ரேடிங், P&L அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ட்ரேடிங் அக்கவுண்ட் டேலி பண்ணீங்கன்னா வரது GP, transfer to P&L account. P&L account ல வரக்கூடிய பேலன்ஸ் NP, transfer to the balance sheet. The balance sheet only will be taken for the next year. இதான் நமக்கு ஓப்பனிங் ஜர்னல் என்ட்ரியை நெக்ஸ்ட் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். What we do is we will just close this. அவ்வளவுதான், இதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம் இல்லையா? இப்ப டைமிங் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ். டைமிங் எப்ப நீங்க லொகேட் பண்ணி ரெக்டிஃபை பண்ண போறீங்க? டைமிங் ஆஃப் எரர், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். See, rectification of errors could be located and rectified before the preparation of the trial balance, but after the preparation of the trial balance but before the preparation of the final accounts இருக்கலாம், அல்லது இந்த நெக்ஸ்ட் இயராவும் நமக்கு இருக்கலாம். அதாவது எக்ஸாமுக்கு போறீங்க, ஓகே, எக்ஸாம் 3 hours, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, ஓகே, இல்ல டவுட்டா இருக்கு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் 4ல ஏபிசிடியில் ஏவா டியான்னு டவுட்ல இருக்கு. ஆனா உங்களுக்கு டவுட்டே கிடையாது, என்னது, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்ட்டு, ஆனா அவன் காமிக்கல. சரி, பெண்டிங் வைக்கிறோம் நாம. ஸோ பெண்டிங் வச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, பேப்பரை கட்டி கொடுக்கும்போது ஞாபகம் வருது, அந்த பேப்பர் கண்ணில் பட்டுருச்சு,
நீங்க பார்க்கலப்பா, வெச்சிட்டா கண்ணில் பட்டுச்சு, ஏவை டிக் பண்ணி இருக்கான், நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனடியா ஏவை டிக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். சார் நோ, எப்ப பேப்பரை இன்னும் கட்டி முடிக்கல, கண்டுபிடிச்சிட்டீங்க ஏதான்ட்டு ஏவை டிக் பண்ணிட்டீங்க. இது ஒரு சிச்சுவேஷன். கட்டி கொண்டு போய் டீச்சர் கிட்ட கொடுத்து அப்படி திரும்புறீங்க, அப்பதான் பேப்பர்ல கண்ணில் படுத்து ஏன்ட்டு என்ன பண்ணுவீங்க? இன்னும் ஹாலை விட்டு வெளியே வரல, கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்ணிட்டீங்கிறது இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சா தான் என்ன ஒரு மார்க் விட முடியுமா? ஸோ வாங்கி சரி பண்ணி கொடுத்துடலாம். இது எப்ப? எரர் லொகேட்டட் அண்ட் ரெக்டிஃபைட் பிஃபோர் கம்மிங் அவுட் ஆஃப் தி எக்ஸாம் ஹால். வீட்டுக்கு வந்துட்டீங்க, அப்பதான் தெரிய வருது. வீட்டுக்கு வந்து சும்மா இருக்க மாட்டீங்க இல்லையா, மார்க் போடுவீங்க எல்லா கொஸ்டினுக்கும். இதுக்கு 5 மார்க் 3 மார்க் முதல் எடுத்தோன்னே லிபரலா ஸ்ட்ரிக்ட் வேல்யூவேஷன் போடுவீங்க, பாத்தீங்கன்னா பாஸே ஆக மாட்டீங்க. அப்புறம் பயங்கர லிபரல் வேல்யூவேஷன் போடுவீங்க, 120 வரும் 100க்கு. ஸோ அப்புறமேட்டு தான் மாடரேட்டா பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, ஆட்டாடா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே போடாம விட்டுட்டோமே, இந்த இதுக்கு எழுதுற மாதிரியே தெரியல, அச்சோ அப்புறம் எழுதலாம்னு வச்சிருந்தோமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அர்த்தம். ஊருக்கே தெரிஞ்சு போய்டும் ரிசல்ட். அடுத்த அட்டெம்ப்ட் போகும்போது தான் நீங்க சரி பண்ண முடியும். So you can rectify in 3 location, 3 periods. One before submitting the paper, another one is submitted but not coming out, another one is coming out. அதே மாதிரி தான் error is located before the preparation of the trial balance. அதாவது நீங்க எக்ஸ்ங்கறவருடைய அக்கவுண்ட்ல என்ன பண்ணிட்டீங்க, அவர் ஒரு டெப்டார், ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 100, அது இல்லாமல் அவருக்கு ஒரு சேல்ஸ் பண்ணீங்க, அது ஒரு 500, அது ஒரு 500. அவர் ஒரு கேஷ் ரெமிட் பண்ணி இருக்கிறார், அது எவ்வளவுன்னா 300 rupees. நாம என்ன பண்ணிட்டோம், டேலி பண்ணி 200 போட்டிருக்கிறோம், டேலி பண்ணி 200 போட்டிருக்கிறோம். இன்னும் ட்ரையல் பேலன்ஸ் போடல. ட்ரையல் பேலன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுது என்னது இது ஏதோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன ஆயிடுச்சு, 100 + 500 600, இங்கே டேலி ஆகலையே அப்படின்னா இந்த சைட்ல கரெக்டா இருக்கு, இந்த சைட்ல அண்டர் கேஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. 300 + 200 600 அர்த்தம் அண்டர் கேஸ்ட். அதர்வைஸ் இந்த ஒரு எரரை ரெக்டிஃபை பண்றது இந்த சைட்ல 100 ரூபாய் போடலாம். இது எப்ப போட போறீங்க, இன்னும் ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணல, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நீங்களே கரெக்ட் பண்ணிட்டீங்க. கரெக்ட் பண்ணிட்டு பாஸ் கிட்ட போய் சொல்லுவீங்களா, நான் ஒரு கேவலமா 100 ரூபாய் தப்பு பண்ணியிருந்தேன், அதை சரி பண்ண போயிட்டு புத்திசாலித்தனமா ஏதாவது செஞ்சீங்கன்னா கூப்பிட்டு வச்சு வர போறோம்ட்டு சொல்லுவீங்க, நான் அப்படி பண்ண தெரியுமில்ல அப்படின்ட்டு. ரைட். ஸோ அது மனித இயல்பு. அது மாதிரி தான் இங்க கமுக்கமா என்ன பண்ணிடுவோம், அதை சரி பண்ணிடுவோம். அந்த கமுக்கமா சரி பண்றதுதான் இந்த இடம். We do no adjustment, we simply go and correct that particular locations without anybody else disturbance. Scenario 1. Suppose இது நான் இப்ப கண்டுபிடிக்கல, இன்னும் கண்டுபிடிக்கலன்னு வச்சுங்க, இப்படியே விட்டுட்டேன், இன்னும் கண்டுபிடிக்கல தான் சினாரியோ 1ன்னு சொன்னேன். இன்னும் கண்டுபிடிக்கல, இப்ப நான் ட்ரையல் பேலன்ஸ் போட்டாக்கா, ஐ ப்ரிப்பேர்டு ட்ரையல் பேலன்ஸ் நாட் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் எக்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ்ல 200 இருக்கும், அதர்ஸ் ஒரு 800 இருக்கும், அண்ட் இந்த சைட்ல அதர் ஐட்டம் எல்லாம் சேர்த்தா ஒரு 1100 இருக்கு. டேலி பண்ணா டேலி ஆக மாட்டேங்குது, இடிக்குது. ஓகே, எரரை கண்டுபிடிக்கலாமான்னா நேரம் இல்லை. உங்க பாஸ் என்ன சொல்றாரு, அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சதா கொண்டு வந்து கூட நான் பார்க்கணும், வெரிஃபை பண்ணணும் அப்படின்றாரு. உங்களுக்கு டேலி ஆகல, என்ன பண்ணுவீங்க? இமீடியட்டா போயிட்டு நியாயஸ்தனா இருந்தா, சார் சாரி சார் 100 ரூபாய் இடிக்கல, நான் அப்புறமேட்டு என்னன்னு கண்டுபிடிச்சு வைக்கிறேன்னு சொல்லலாம். நியாயஸ்தனா இருந்தா. நியாயஸ்தன் இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த 800 900 போட்டு கொண்டு போய் யாருக்கிட்ட காமிச்சிருவாங்க, மாத்திரை தானே, கொண்டு போய் சார் டேலி ஆயிடுச்சு சார், அப்புறமேட்டு வீட்டில் இவனுக்கு தான் தெரியும், பாஸ் அப்படியே முழுக்கமா பார்த்தா நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ரைட். ஸோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி 200 + 900 டேலி பண்ணிடுவாங்க. சஸ்பென்ஸா ஒரு 100 ஹைட் பண்ணி வச்சிருக்கிறீங்க நீங்க. ஸோ நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்னா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு டிஸ்பிளேல இருக்கிற மாதிரி சம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பாஸ் கிட்ட போய் நியாயமா சொல்றேன் சார் 100 ரூபாய் டேலி ஆகல, அப்புறமேட்டு டேலி பண்ணி காமிச்சிடுறேன், மிச்செல்லாம் பாருங்க சார், ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்புறமேட்டு போய் ரெஃபர் பண்றேன், இது என்ன காரணம், ஓ இந்த இடத்துல 100 ரூபாய் தப்பாயிருச்சா, அப்ப இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண போறேன். எக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெபிட் செல்ல 100 ரூபாய் கம்மி ஆயிடுச்சு. ஓகே, அப்ப எக்ஸ டெபிட் பண்ணுங்க, எக்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 100. அப்ப ட்ரையல் பேலன்ஸ் போட்டாச்சுன்னு சொன்னாலே ஏதாவது டிஸ்அக்ரி ஆகுதுன்னா, எரர்ஸ் will have some disagreement in preparing the trial balance இருக்கா இல்லையா. so we have error of commission, error of partial omission. இந்த ரெண்டுமே
உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகாம பண்ணிடும். அப்ப டேலி ஆகலன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். அப்படி ட்ரையல் பேலன்ஸ் போட்ட பிறகு நீங்க ரெக்டிஃபை பண்றதாக இருந்தால் எக்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஏதாவது ஒரு சைட் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நம்ம போடணும். அப்படி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடும்போது என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு எக்ஸோட அக்கௌண்ட் 200 பதிலா 200 பிளஸ் 100 சேர்ந்து 300 மாறி போச்சு. சஸ்பென்ஸ் டெபிட்ல 100 கிரெடிட்ல 100 அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. இப்ப 1100 ரெக்டிஃபை பண்ணிட்டோம். இப்ப தெரியல சார் இந்த டிஃபரன்ஸ் நான் கண்டுபிடிச்சது, அது வரைக்கும் சஸ்பென்ஸ்னு வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்றோம்னா ரெக்டிஃபை பண்ணும்போது எந்த அக்கௌண்ட் ரெக்டிஃபை பண்ணிடுறோமோ அது டெபிட்டோ கிரெடிட்டோ ரெக்டிஃபை ஆன பிறகு ஏதாவது ஒரு சைடு மிஸ் ஆயிருச்சுன்னா அந்த சைடுக்கு பேர் என்னது, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அப்ப இந்த இடத்துல வரும்போது நம்பர் டூ adjustment through suspense account. First case that we don't have the suspense account. If you are finding and rectifying the error after the preparation of the trial balance but before the preparation of final accounts இருந்தால் it is routed through suspense account, but compensating error இருந்தா உங்களுக்கு suspense account வராது. So non compensating error அதாவது இந்த set of errors இருக்கு இல்லையா, இந்த set of errors என்னன்னா complete omission, கேபிட்டல் ஐட்டத்தை ரெவென்யூ கேபிட்டலாவோ ட்ரீட் பண்ணிட்டோம்னா அது பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல். காம்பன்சேட்டிங் எரர் இதெல்லாமே cannot be located by the trial balance இருக்கு இல்லையா, இது ஆட்டோமேட்டிக்கா ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிடும். இது தவிர மிச்சம் இருக்கக்கூடிய இந்த எரர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எரர் ஆஃப் போஸ்டிங், கேஸ்டிங், பார்ஷியல் ஒமிஷன், இதெல்லாம் வந்து ட்ரையல் பேலன்ஸ் டேலி பண்ண விடாது. டேலி பண்ணலன்னா அது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கும். அந்த மாதிரியான எரரை ரெக்டிஃபை பண்ணும்போது we need to write suspense account temporarily. சரி, அந்த வருஷமே முடிஞ்சு போச்சு, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணதும் இல்லாமல் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் போட்டு அடுத்த வருஷம் போய் சரி பண்றேன். அப்ப இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படியே பேலன்ஸ் ஷீட்ல தான் இருக்கும். அதனால we have the suspense account here. Third, இதுல வந்து third scenarioல we have suspense account. எப்ப சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரும், when we have non compensating errors அப்ப சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரும். ஆனா one more point, இந்த எரர்ஸ் அஃபெக்டிங் எனி ஆஃப் த நாமினல் அக்கௌண்டா இருந்தால், ஏதாவது நாமினல் அக்கௌண்ட் அஃபெக்ட் பண்றதாக இருந்தால் உங்களுக்கு இந்த வருஷத்துல எந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் இருக்கும்னா பேலன்ஸ் ஷீட் மட்டும்தான் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன அக்கௌண்ட் இருக்கும், ரியல் அக்கௌண்ட் ஆஸ் வெல் அஸ் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். நாமினல் அக்கௌண்ட் இருக்காது. நாமினல் அக்கௌண்ட் எதுல இருக்கும், ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் தான் இருக்கு. அது க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்ப ஒரு எரர் ஏதோ ஒரு நாமினல் அக்கௌண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க we won't go and open that concerned nominal account to rectify, அது க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சப்போஸ் நீங்க வந்து பிளஸ் டூல ஒரு சம் தப்பா போட்டீங்க, இப்போ ஒரி பண்ண போறீங்களா, நவ் யூ ஆர் இன் காலேஜ் ரைட், என்னைக்கோ நடந்துருச்சு சார், முடிஞ்சு போச்சு, ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு, ஃபைனல் மார்க் ஷீட் இருக்கு, இனிமேல் போய் அதை கரெக்ட் பண்ண முடியாது. யூ கேனாட் கோ அண்ட் கரெக்ட். அது மாதிரி ஏதாவது நாமினல் அக்கௌண்ட்ல எரர் இருந்துச்சுன்னா பழைய வருஷத்துல இருக்கக்கூடிய நாமினல் அக்கௌண்ட் போய் ஓபன் பண்ணி கரெக்ட் பண்ண மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆனா நாமினல் அக்கௌண்ட்ல எரர் வந்துச்சுன்னா அதோட அல்டிமேட் ரிசல்ட்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய பிஎன்எல் அக்கௌண்ட்ல இருக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ் வந்து ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா போட்டா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும், என்னது ஜிபி குறைஞ்சிருக்கும். ஜிபி கம்மியா இருந்துச்சுன்னா பிஎன்எல் அக்கௌண்ட் கம்மியா இருக்கும். அந்த கம்மியான வேல்யூ எங்க போய் சேர்ந்திருக்கும், பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடுல இருக்கும். இப்ப அந்த மாதிரி ஒரு நாமினல் அக்கௌண்ட் ரெக்டிஃபை பண்ணும்போது அந்த நாமினல் அக்கௌண்ட்லாம் பிஎன்எல் அக்கௌண்ட்ல தான் அட்ஜஸ்ட் ஆகுது. அதனால நேரடியாக பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் நம்ம பேரை மாத்திரம் இன் கேஸ் ஆஃப் நாமினல் அக்கௌண்ட், பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் சினாரியோல யூ நோ நீட் டு வரி அபவுட் தீஸ் டூ. ட்ரையல் பேலன்ஸுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா எரர் அஃபெக்டிங் ட்ரையல் பேலன்ஸா இருக்கும்போது அந்த கேஸ்ல நமக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரும். ட்ரையல் பேலன்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் முடிச்சு நெக்ஸ்ட் இயர் வரும்போது எரர்ஸ் அஃபெக்டிங் தி ட்ரையல் பேலன்ஸ் இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரும். அது இல்லாமல் நாமினல் அக்கௌண்டா இருந்தால் அந்த நாமினல் அக்கௌண்ட் ஹியர் ஆஃப்டர் we are going to adjust only in the P&L adjustment account, that is going to be named as P&L adjustment account. See here, if the error rectified between journal entry and trial balance, no suspense account. If it is anywhere between trial balance and final accounts, suspense account will be open if error affects the trial balance. Final accounts பிறகு நீங்க பண்றதாக இருந்தால் suspense account உண்டு. எதுக்கு, whenever the error affects the trial balance. Apart from that, any nominal account related error ஆக இருந்துச்சுன்னா அந்த nominal accountக்கு என்ன பேரை மாத்திருவீங்க, P&L adjustment account ஆக நம்ம மாத்திரணும். Is that clear? Yes, finish up copying this. Error located before the preparation of the trial balance முன்னாடி இருந்தால் எப்படி இருக்கும், but located and rectified after the trial balance but before the preparation of final accounts இருந்தால் எப்படி இருக்கும், error located after the preparation of the trial balance இருந்தால் எப்படி இருக்கும். So these are the three scenarios you have to pass the entries. First நம்ம எது எடுத்தாலும்
பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் சொல்லி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கலாம். A sale of rupees 60 posted to the credit of a customer's account. A sale of rupees 60 posted to the credit of customer account. How can you rectify this? ஒரு rectification of entry வருது அப்படின்னு சொன்னாலே அதோட type of error என்ன? You have to find out that. What's the type of error? Sale of 60 posted to the credit. சேல்ஸ் சொன்னால் பார்ட்டியை டெபிட் பண்ணியிருக்கணும், கிரெடிட்ல போட்டிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து என்னது? எரர் ஆஃப் கமிஷன். கமிஷன்ல என்ன வரும்? போஸ்டிங். போஸ்டிங் எரர். எரர் ஆஃப் போஸ்டிங். போஸ்டிங்ல ராங் அக்கௌண்ட். ராங் அக்கௌண்ட். ஓகே, ராங் அக்கௌண்ட் ஆர் ராங் சைட். ராங் சைட்னு வச்சுக்கலாம். டெபிட் பதிலாக கிரெடிட்ல போட்டாங்க. ராங் சைட். திஸ் இஸ் எரர் ஆஃப் கமிஷன். எஸ்பெஷலி அதில் போஸ்டிங் எரர். என்ன மாதிரியான போஸ்டிங் எரர் நடந்திருக்கு? ராங் சைட். இப்போ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, we are going to follow the 3 steps. கரெக்ட் என்ட்ரி என்ன பண்ணியிருக்கணும், ராங் என்ட்ரி என்ன போட்டிருக்கிறாங்க, தென் ஃபைனலி you have to pass the rectification entry. Rectification entry. A sale of rupees 60, சேல்ஸ் பர்ச்சேஸ் இது மாதிரி ஏதாவது கொடுத்துருக்குறாங்கன்னா by default unless specifically stated then it is assumed to be the credit purchases and credit sales தான். அப்ப இது credit sales இருந்தால் என்ட்ரி என்னது? debtors account or customer account போட்டுக்கிறீங்க. customer account debit to sales. customer அப்படிங்கிறது இந்த இடத்துல debtors இல்லையா? so to sales. இது correct entry. இது correct entry. What is the wrong entry? A sale of rupees 60 posted to the credit of the customer account. சேலை பத்தி ஒன்றும் சொல்லலை அப்படின்னா சேல் கரெக்டாக போட்டாங்க, டூ சேல்ஸ். ஆனால் கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்க? கிரெடிட் பண்ணிட்டாங்க. கஸ்டமரை கிரெடிட் பண்ணிட்டாங்க. டூ கஸ்டமர் அக்கௌண்ட். டூ கஸ்டமர் அக்கௌண்ட். ஸோ கரெக்ட் என்ட்ரி போட்டாச்சு, ராங் என்ட்ரி போட்டாச்சு. ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி கரெக்ட் என்ட்ரியை பாஸ் பண்ணுங்க, இதை ரிவர்ஸ் பண்ணுங்க. இதை பாஸ் பண்ணோம், இதை ரிவர்ஸ் பண்ணோம். யூ ஹேவ் டு பாஸ் த கரெக்ட் என்ட்ரி அண்ட் யூ ஹேவ் டு ரிவர்ஸ் த ராங் என்ட்ரி. செஞ்ச தப்பை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். கரெக்ட் என்ட்ரிலும் ராங் என்ட்ரிலும் ஒரு அக்கௌண்ட் சரியாக இருந்துச்சு அப்படி சொன்னாக்கா தட் இஸ் நாட் த ரீசன். அதனால் நீங்கள் ஸ்கோர் அவுட்டே பண்ணிடலாம். தட் இஸ் நாட் த ரீசன். என்ன பண்ணியிருக்கணுமோ அதானே பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கணும்? சேல்ஸை கிரெடிட் பண்ணியிருக்கணும், அதான் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் கிடையாது, அதனால ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்னுடைய கொஸ்டின் வந்து இப்போ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி ஈஸியாக போட்டுடலாம். இப்போ என்னுடைய கொஸ்டின் வந்து என்னன்னா, நீங்க அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடும்போது இங்கே செஞ்ச ராங் என்ட்ரி பண்ணுவீங்களா? will you make such a error or not? இந்த மாதிரி எரர் பண்ணுவீங்களா? சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் டு கஸ்டமர் அக்கௌண்ட் கிரெடிட்னு எரர் பண்ணுவீங்களா? அப்புறம் இப்படி ஒரு எரர் நடந்திருக்குன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? அவனை நம்பி அக்கௌண்ட்ஸ் புக்கே கொடுக்க கூடாது சார், வேலையை விட்டு அனுப்புங்க சார், இல்லையா? அப்ப இப்படி ஒரு எரர் நடக்க வாய்ப்புகள் இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்ப? we'll see that later after passing the rectification. முதல் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி பார்க்கலாம். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது சேல்ஸ் கரெக்டா இருக்கு, அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரில கரெக்ட் என்ட்ரில உள்ளதை பாஸ் பண்ண போறேன். கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட், கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் 60. ராங் அக்கௌண்ட்ல இருக்கிறத ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். கிரெடிட்ல இருக்க அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் டெபிட் பண்ணி ஆகணும். ஸோ கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட், கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட், கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் ரெண்டு முறை வரது பதிலாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்? You can sum the value as this way. So rectification entry here being customer account debit 120, customer account debit 120. Is that clear? இது எப்ப? பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ் ஆக இருந்தால், பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸாக இருந்தால். ட்ரையல் பேலன்ஸுக்கு பிறகு ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் இந்த என்ட்ரி எப்படி மாறும்? ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸாக இருந்தால் இந்த என்ட்ரி எப்படி மாறி இருக்கும்?
after final accounts இருந்தா இந்த entry இப்படி மாறி இருக்கும். Okay, in this case ஏதோ ஒரு சைடு omit ஆயிருந்துச்சுன்னா that is the error affecting the trial balance, right? As this is the error affecting the trial balance இருந்தால் automatically suspense account இருக்கும். So other side will be named as suspense account. So customer account debit to suspense account, the value being 120. Now after final accounts இருந்தா இந்த என்ட்ரில ஏதாவது நாமினல் அக்கவுண்ட் இருந்தால் அதுக்கு பேரை மாத்தி வச்சிருந்தோம் P&L adjustment. ஏதாவது நாமினல் அக்கவுண்ட் இருக்கா? We don't have the nominal account. அப்படின்னா என்ட்ரில எந்த சேஞ்சஸும் இருக்காது. The same entry will be posted here. Customer account debit to suspense account. 120. There is no any doubt here. Clear? Now my question is, how can we make such a error, sir? அப்படின்னு சொன்னா இந்த எரர் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் practical accounting system ஃபாலோ பண்றதுனால. எந்த accounting system? practical accounting system ஃபாலோ பண்றதுனால தான் இந்த மாதிரியான எரர்ஸ் நமக்கு வருது. What is called practical accounting system, sir? Let's see here. நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். சப்சிடரி புக்ஸ் போடுறோம் இல்லையா, அதுதான் practical accounting system. இதை நான் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றேன். ஓகே, சேல்ஸ் புக் இஸ் கோயிங் டு பி ப்ரிப்பேர்ட். சேல்ஸ் புக் போடும்போது ஏக்கு ஒரு 100 ரூபாய்க்கு சேல் பண்ணேன், பிக்கு ஒரு 60 ரூபாய் சேல்ஸ் பண்ணேன், சிக்கு ஒரு 140 ரூபாய் சேல்ஸ் பண்ணேன். அவ்வளவுதான். The total of sales book being 300. இப்ப இத கன்சர்ன் அக்கவுண்ட் போஸ்ட் பண்ணோமா இல்லையா? சேல்ஸ் அக்கவுண்ட் ஒன்று ஓபன் பண்றேன். சேல்ஸ் அக்கவுண்ட் சப்சிடரி புக்ஸ்ல இருந்து இந்த சேல்ஸ் அக்கவுண்ட்க்கு எப்படி போகும்? டோட்டல் should go to the credit side by sundries from sales book ன்னு போடுவீங்க. value being 300. இது தப்பு இல்லாம போட்டீங்க. ஏ அக்கவுண்ட் உள்ளார இருக்கக்கூடிய ஐட்டங்கள், அதாவது பார்ட்டி அக்கவுண்ட் வந்து ரிவர்ஸ்ல, இது கிரெடிட்டா இருந்துச்சுன்னா உள்ளார இருக்கிறது அந்தந்த கன்சர்ன் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல போகணும். அப்ப ஏ அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல 2 சேல்ஸ் அப்படின்னு எழுதிட்டீங்க. சும்மா இல்லாம உங்க கூட வந்த ஒரு பக்கத்துல வந்தவன் 4 நாள் சிங்கர் அகாடமி லீவான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியா, அப்புறம் சி அப்படின்னு போடுவீங்க. சோ இந்த மாதிரியான எரர் இங்க நமக்கு நடக்குது. நம்மால் பேசிக்கிட்டே பி அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு 60 டெபிட் என்னது சிங்கர் அகாடமி லீவா, ஓகே அப்புறம் அப்படின்னு எழுதி வச்சுட்டான். Now you'll understand the error happens this way. அதுக்கப்புறம் சி பார்க்கிறார், சி அக்கவுண்ட் ஓகே சேல்ஸ், ஓகே 2 சேல்ஸ். இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? பி ஒரு கஸ்டமர், பி கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஓகே சேல்ஸ டெபிட் பண்ணி இருந்திருக்கணுமா இல்லையா? அதை கிரெடிட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டிருந்தால் நமக்கு என்ன ஆயிடும்? கஸ்டமரை டெபிட் பண்றோம். இந்த 160க்கு பதிலாக அவருடைய அக்கௌண்ட்ல 120 டெபிட் பண்ணோம்னா அந்த எரர் ரெக்டிஃபை ஆயிடுதா இல்லையா? isn't it? 120 minus 60 60 மாறிடுச்சு. ஸோ இந்த எரர் கிரீப் ஆகிறதுக்கு காரணம், உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி சப்சிடரி புக்ஸ் போஸ்டிங்கா தான் இருக்க முடியும். நீங்க கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படி சொன்னாக்க, ஒரு டிரான்சாக்ஷன் அந்த சப்சிடரி புக்ஸ்ல எழுதும் போதே தப்புன்னு சொன்னால் இட் வில் அஃபெக்ட் போத் அக்கௌண்ட். சேல்ஸ் புக்ல எழுத விட்டுட்டாங்க அப்படி சொன்னாக்க, இல்ல சேல்ஸ் புக்ல எழுதும் போதே தப்புன்னா சேல்ஸ் புக்குடைய டோட்டலும் தப்பா இருக்கும், அந்த பார்ட்டி நேமும் தப்பு, இதுவும் தப்பு, இந்த 300ம் தப்பு, அண்ட் இந்த ஏ அக்கௌண்ட் தப்பா போட்டாங்கன்னா அதுவும் தப்பு. அப்ப இது டபுள் எரரா இருக்கும். ஆனா சப்சிடரி புக்ல போட்ட பிறகு அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுல தப்பு அப்படி சொன்னாக்க that affects only one book. அந்த சமயத்துல தான் இந்த மாதிரி ராங் என்ட்ரி நீங்க என்ட்ரியா போடும்போது ஒரு மாதிரி ஃபூலிஷ் என்ட்ரி மாதிரி வரும். பட் இட் இஸ் ஜஸ்ட் டியூ டு த practical accounting system. Is that clear? Come on, make note of